லிசன், இது ஏன் இவ்வளவு வைராக்கியமா சொல்லுன்னா, உங்கள் ரெண்டுல ஒரு கூட்டத்தான் தான் இருப்பீங்க. ஒன்னு எலியாவா இருப்பீங்க அல்லது யெகூவா இருப்பீங்க. எலியா ஒரு மைட்டி மேன், அவன் சாதாரண ஆள் கிடையாது. அந்த மாதிரி தம்பிமா தங்கச்சிமா, நீ கர்த்தருக்கு வெளிப்பிரகாரமா நிறைய காரியங்கள் நீ வெளியா நல்லவன் மாதிரி இருப்ப, ஆனா உள்ள ஒரு பயம் இருக்கும், உள்ள ஒரு ஓடுற ஆவி இருக்கும். அந்த எலியா அவன் பாருங்க, எசபேலை பார்த்து ஒரு பொம்பளை பிள்ளை, அவளை பார்த்து எதுக்கலாம், என்ன காலி பண்ணிடுறேன், 400 தீர்க்கதரிசியை காலி பண்ணிருக்கேன், உன்னையும் காலி பண்ணிடுறேன் சொல்லலாம். ஆனா பயமா இருக்கு, ஒரு அவிசுவாசம், ஒரு பயம் ஓட செய்து. அவனு எப்படி அறிக்கை பண்றான், நான் என் முற்பிதாக்கள் மாதிரி நல்லவன் இல்லை ஆண்டவரே. அவனே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துக்கிறான், அவனே ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அவனே ரிசைன் பண்ணிட்டான், போஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டான். ஆனா இந்த யெகூ அப்படி இல்லை, இவனுக்குள்ள 1000 பலவீனம் இருந்திருக்கலாம், இந்த எலியாவை விட பலவீனம் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அந்த அபிஷேகம் ஒரு விசுவாசத்தோடு இருந்துச்சு. ஏய் எசபேல், நீ எம்மாத்திரம், ரைட்? அப்ப அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு ஊழியத்தை கர்த்தர் மத்தியில் ஸ்டார்ட் பண்ண போகிறார். இத்தனை காலம் நிறைய பேர் விழுந்திருப்பாங்க, இத்தனை காலம் நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகள் செத்து இருப்பாங்க, இச்சையின் ஆவியில பீடிக்கப்பட்டு. ஆனா கர்த்தர் உன்னை கர்த்தர் அந்த இடத்துல வைக்கிறார். எனக்கு ஏன் இப்படி வைராக்கியம் வந்துச்சுன்னா, நான் உங்களை மாதிரி சின்ன பையனா வாலிபனா இருக்கும்போது எனக்கு இச்சையின் ஆவி போராடிட்டே இருந்துச்சு. பயங்கர ஆசையா இருக்கு, பெண்களை பார்த்தால் ஆசையா இருக்கு, இஷ்டமா இருக்கு, போராட்டம். அப்படின்னு ஒரு பரிசுத்தங்க வெறி இருக்கும். கிருபையா இச்சை என்னை மேற்கொள்ள வந்த நேரத்தில் அதை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசத்தின் பரிசுத்தத்தின் ஆவியை கத்தனை கட்டளையிட்டான். இவ்வளவும் போகணும், காலி பண்ணுவேன்டா, நான் காலி பண்ணுவேன்டா, நான் விட மாட்டேன்டா, இயேசுவின் நாமத்தில் உன்னை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன். இப்ப விழுந்துட்டேன், இப்ப தோத்துட்டேன், இப்ப பலவீனப்பட்டுட்டேன், ஆனா ஒரு நாள் நிற்பேன், ஒரு நாள் நிச்சயம் உன்னை மாற்றுவேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவ ஜனமே, வாலிபனே, ஒரு பச்சை தண்ணி போல ஆராதிப்பதற்கு நாம் இங்கு வரவில்லை, நெருப்பாக இருக்கும்படி தான் வந்திருக்கிறோம். உனக்கு பலன் இருந்தால், உனக்கு கர்த்தருக்கின்ற வைராக்கியம் இருந்தால் அதை காட்டு இப்பொழுது. உன்னுடைய ஆவியில் வல்லமை இருந்தால் அதை காட்டு இப்பொழுது. இன்னைக்கு பிசாசு உன்னை பிடிச்சி இழுக்கும், அது ஆவி இழுக்கும், பொல்லாத ஆவி போராடும். ஆனா எதிர்த்துட்டே காலி பண்ணுவேன், உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் கண்கள் பரிசுத்தத்துக்குரியது, என் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தத்துக்குரியது, என் மனது பரிசுத்தத்துக்குரியது, என் இருதயம் பரிசுத்தத்துக்குரியது. என்னை ஒரு நாள் நீ ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள், எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? இப்பொழுதே அந்நிய பாஷைகளை பேச, ஆவியில நிரம்ப, கரங்களை தட்ட, அக்னியாய் நிரம்ப. நீ வெட்கப்படாத, வெட்கப்படாத, நெருப்பாயிரு, நெருப்பாயிரு. கர்த்தருடைய அக்கினி இறங்குற, கர்த்தருடைய வல்லமை இறங்குற. தேசத்தில் தலைவிரித்து ஆடுகிற இந்த எசபேலின் ஆவியை நாம் மிதிக்கத்தான் வேண்டும், மிதிக்கத்தான் வேண்டும். அக்கினி, அக்கினி, அக்கினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிசன், கடுமையாய் ஜெபிங்கள் தம்பிமா, கடுமையாய் ஜெபிங்க. அதாவது இன்னைக்கு நீ போராட ஆரம்பிச்சா எல்லா ஆவியும் உன் மேலதான் வந்து நிற்கும். உதாரணமா தாவீது அந்த ஆட்டை பிடித்து கொண்டு போகிற சிங்கத்தை பின்னாலேயே போய் அந்த ஆட்டை பிடிக்க போனான். இவன் அடிச்ச நேரத்துல சிங்கம் ஆட்டை விட்டுட்டு அப்படி இவன் பக்கமா திரும்ப அந்த சிங்கம். ஆனா இவனோ அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழிக்கிற மாதிரி கிழித்தான். கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். நீ இப்பொழுது போராடு, இந்த சின்ன கூட்டத்தில் நீ வெட்கப்படாத. தம்பி, எத்தனையோ பேர் வாலிபர் இருக்கலாம், ஆனால் ஒரு தாவீதின் மேல் அபிஷேகம் இருந்தது. முழு இஸ்ரவேலில் எத்தனையோ வாலிபர்கள் இருந்தார்கள், ஒரு தாவீதை கர்த்தர் தேடி இருந்தார். இன்றைக்கு உன்னை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்தத்தின் அபிஷேகம், பரிசுத்தத்தின் அபிஷேகம். போராடு, அந்த வல்லமையை போராடு, அந்த ஆவியை எதிர்த்து கிழித்து போராடு. ஆமென். என்னை போலவே பாதிக்கப்பட்ட தம்பி தங்கச்சிமா இருப்பீர்கள். இச்சை எனக்கு போராடுகிறது, கஷ்டப்படுகிறேன், என் மனதில் கூட போராடுது, எவ்வளவு ஜெபிச்சாலும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. அப்படிப்படுகிறவர்கள் கை தூக்குங்கள், நன்றாக கரங்களை உயர்த்துங்கள், நன்றாக கரங்களை உயர்த்துங்கள். எனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, ஜெயம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே இந்த போராட்டம் இருக்கிறது. ஆகவே பிசாசு கைக்குள்ள போடுவோம். பிசாசு சொல்லுவான், உனக்கு மட்டும்தான் நிச்சயம் இருக்கிறது, கர்த்தர் உன்னை கைவிட்டு விட்டார், நீ தான் பாவம் செய்த, நீ கை தட்டாத, ஆவியில் நிரம்பாத, ஐயோ நேத்தே தோத்து போயிட்ட, முந்தா நேத்தே தோத்து போயிட்ட, அன்னைக்கு தோத்து போயிட்ட. உன்னை தனிமைப்படுத்தி உன்னை கொண்டு போக பார்ப்பான்.
இல்லை, இது உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, அடுத்த ஆளுக்கும் அதே பிரச்சனை, எனக்கும் அதே பிரச்சனை, உனக்கும் அதே பிரச்சனை. இது நம்மோடு இருக்கிற கலெக்டிவ் மொத்தமான பிரச்சனை. நாம் சேர்ந்து தாக்குவோம், சேர்ந்து அந்த வல்லமையை தாக்குவோம். எதிர்த்து போராடுங்கள் வாலிபரே, சேர்ந்து போராடுங்கள் வாலிபரே, தம்பிமா தங்கச்சிமார். இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. போராடு போராடு, அந்த ஆவியை விரட்டு, அந்த ஆவியை விரட்டு. அக்கினி, அந்நிய பாஷையில பேசுங்க, ஆவியில் நிரம்புங்க. ஆமென் ஆமென் ஆமென். పరిశుద్ధాత్మ శక్తి చేయి దినమే నింపుము నాదా శక్తిగానే మారా. పరిశుద్ధాత్మ చేయి దినమే నింపుము నాదా శక్తిగానే మారా. ఆత్మ సంతోషంతో నింపుము ప్రియుడా, అనుచైతన్యం నాలో కలిగించు ప్రభువా. చేదర జీవితం ధరణిలో చేయ, చేదర జీవితం ధరణిలో చేయ. నీ మాతృపై నా శరణం కదా, పాపవానికి శాశ్వత ప్రభువా. నీ మాతృపై నా శరణం కదా, పాపవానికి శాశ్వత ప్రభువా. ఆత్మ సంతోషంతో నింపుము ప్రియుడా, చేదర జీవితం ధరణిలో చేయ, చేదర జీవితం ధరణిలో చేయ. ఉమ్మడి చెయ్యి మధువలే చూపించుడే వారి చిత్తమైన రీతిలో. ఉమ్మడి చెయ్యిలో చికట మధువలే చూపించుడే వారి చిత్తమైన రీతిలో. ఆత్మ సంతోషంతో నింపుము ప్రియుడా, ఆత్మ సంతోషం నాలో కలిగించు ప్రభువా. చేయధర జీవి ధరణిలో చేయ, చేయధర జీవి ధరణిలో చేయ. నీ మాతృపై నా శరణం కదా, పాపభారం తీర్చా శక్తిగల ప్రభువా. నీ మాతృపై నా శరణం కదా, పాపభారం తీర్చా శక్తిగల ప్రభువా. ఆత్మ సంతోషంతో నింపుము, ఆత్మ చైతన్యం నాలో కలిగించు ప్రభువా. చేయధర జీవితం ధరణిలో చేయ, చేయధర జీవి ధరణిలో చేయ. ఆత్మ సంతోషంతో నింపుము, ఆత్మ చైతన్యం నాలో కలిగించు ప్రభువా. చేయధర జీవి ధరణిలో చేయ, చేయధర జీవి ధరణిలో చేయ. ఆత్మ సంతోషంతో నింపుము, ఆత్మ చైతన్యం నాలో కలిగించు ప్రభువా. చేయధర జీవి ధరణిలో చేయ, చేయధర జీవి ధరణిలో చేయ. இனி நீ சும்மா இருக்க முடியாது. உன் நினைவுகள், உன் எண்ணங்கள், உன் ஜெபங்கள், உன் வாஞ்சைகள், உன் அத்தனை பிரயாசங்களும் பரிசுத்தத்துக்காக எழுந்து அந்த ஆவிகளை குத்தத்தான் வேண்டும். அது உன்னை தாக்கி விட்டது, அது உன்னை தொட்டு விட்டது, அது உனக்கு விரோதமா எத்தரிக்கிறது. நீ போராடு போராடு, அந்த ஆவியை எதிர்த்து போராடு. நான் பரிசுத்தத்துக்கு தான் சொந்தம், நான் பரிசுத்தத்துக்கு தான் சொந்தம். இடபங்கட பக்கத்திட பலகத்திடா, இடபங்கட பக்கட பக்கத்திட பலகத்திடா, ஷபரா இடபங்கடா இடபங்கடா. கேளு, ஆண்டவரில் அடிக்கடி நான் இப்படி ஜெபிப்பேன். ஆரம்ப நாளில் இருந்து சும்மா உட்கார்ந்த உடனே இப்படி ஜெபம் வந்துடும். ஆண்டவரே, பாவத்தை எதுக்க, உலகத்தை எதுக்க, மாம்ச ஆவிகளை கிழிக்க, அப்பா ஒரு அபிஷேகம் இருந்தால் என் மேல் ஊற்றும். அப்பா எனக்கு அந்த அக்கினியை தாரும். இப்படியே பைத்தியமாய் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரு பக்கத்தில் ஆவி போராடும், இன்னொரு பக்கத்தில் கர்த்தரை நோக்கி கதறிக்கொண்டே இருப்பேன். அப்பா, என் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது, என் விசுவாசம் இன்னும் கூட வேண்டும். யுத்தம் கூடட்டும், விசுவாசம் கூடட்டும், யுத்தம் பெருகட்டும், யுத்தம் யுத்தம் இன்னும் பெருகட்டும், உன் விசுவாசம் இன்னும் பெருகட்டும். அக்கினி அக்கினி, அந்த ஆவி எதிர்த்து போராடு. தம்பி தங்கச்சி, ஏற்கனவே அந்த ஆவி உன்னை தொட்டு விட்டது, அதை காலிபன, அதை காலிபன. கர்த்தருக்கு அந்த அதிகாரத்தை தருகிறார், அந்த வல்லமையை தருகிறார். இடபங்கட பகட பகத்திடா, இடபங்கட பகத்திட பல, இடரா இடபங்கட இடபங்கட பகத்திட பல, இடபங்கட பலத்திடா. இயேசுவின் நாமத்தில் நான் பரிசுத்தத்துக்கு தான் சொந்தம், என் இயேசுவுக்கு தான் நான் சொந்தம், பாவத்துக்கு நான் சொந்தம் இல்லை, சொந்தம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் விலகு விலகு விலகு. ஃபயர். ஓ,
நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன்னை தொடுகிறார். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் எகுவுக்குள் இருந்து அபிஷேகத்தை உனக்கு ஊற்றுகிறார். பரிசுத்தம் 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 பரிசுத்தத்தின் வாஞ்சை. அப்போ இடபங்கரா அப்பா கத்தினா யபங்கட பக்கத்தினா பலா ஷானியா மாமா ஹசலாத்னா. ஆமென் ஆமென் ஆமென். தைரியமாயிரு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். நம்பர் 2, இன்னொரு பயங்கரமான ஒரு ஆவி. ஒன்னு எசபேலின் ஆவி, இச்சையின் ஆவி. நம்பர் 2, சோதோமின் ஆவிகள். சோதோமின் வல்லமைங்கிறது ஓரின சேர்க்கைகள். ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு இருக்கக்கூடிய பாவங்கள். இன்னைக்கு காலேஜஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, ஸ்கூல்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, அது இன்னைக்கு காமனா இருக்கு. முக்கியமா ஹாஸ்டல்ஸ்ல ரைட், இன்னைக்கு பிள்ளைங்க மத்தியில் அது ரொம்ப காமனா இருக்கு. இந்த கடைசி நாட்கள்ல 2 விதங்களில் நடக்கும். ஒன்னு நோவாவின் நாட்களில் நடந்தது போல, இன்னொன்னு லோத்தின் நாட்களில் நடந்தது. லோத்தின் நாட்களில் நடக்கிற ஒரு முக்கியமான பாவம் சோடோமைட் சின்ங்கிறது ஓரின சேர்க்கை. பெண் பெண்ணோடு ஆண் ஆணோடு இருக்கிற அன்புகள், ஸ்நேகங்கள், பழக்கங்கள். அந்த சோடோமைட் சின் பத்தி ஏன் இந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, சோதோமின் பாவம் வந்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, கந்தகம் இறங்கி அந்த ஊரை அழிச்சது. பாவம் செஞ்சவங்களை அழிச்சது. பாவம் இருந்த இடத்துல அந்த அக்கினி விழுந்துச்சு, அதை அழிச்சிருச்சு. ஏன்னா பாவம் அவங்கள விட்டு உடம்பு விட்டு போல, அந்த அவங்கள விட்டு போல, அதனால அவங்களையும் சேர்த்து அழிச்சிருச்சு. கடைசி நாட்களில் உலகம் அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் அரே தான் சொல்லப்படுறது. அப்ப என்ன அக்கினி கந்தகம் வந்துச்சோ அதே அக்கினி கந்தகத்துக்கு இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அது அர்த்தம் என்ன? தோசையை மாத்தி போட்டா அக்கினி கந்தகம் எரிஞ்சு விழக்கூடிய அளவுக்கு சோதோமின் பாவம் கடைசி நாட்களில் வரும். அதான் கடைசி நாட்களில் லோத்தின் நாட்கள் போல. அப்போ இதே இது உண்டாயிடுச்சு. ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன் இன்னைக்கு தலைவிரிச்சு. அது அர்த்தம் என்ன? அமெரிக்காவில் ஒரு பிரசங்கியார் சொல்கிறார், இன்னைக்கு அமெரிக்காவில் எங்க பார்த்தாலும் அதுங்க. ஈவன் சர்ச்சில் ஒரு பாஸ்டர்ன்னு சொன்னாலே கேவலமா நினைக்கிறாங்க. ஏன்னா ஹோமோ அமெரிக்கன் பாஸ்டர்ஸ். அது காரணம் என்னன்னா, அவர் சொல்றார், ஒருவேளை கர்த்தர் அமெரிக்காவை நியாயம் தீர்க்காவிட்டால் கடைசி நாட்களில், நியாய தீர்க்கும் நாட்களில் சோதோம் குமாரா ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவர் முன்பாக, ஆண்டவரே நீர் அமெரிக்காவை நீ நியாயம் தீர்க்காமல் எங்களை மட்டும் நியாயம் தீர்த்தீர் அப்படின்னு குற்றம் சாட்டுவாங்களாம். அவ்வளவு பாவம் பெருகிச்சு. அவருடைய அர்த்தம், இன்னைக்கு சோதோம் குமாராவின் பாவம் பயங்கரமா இருக்கு. இதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு அக்கினி இருக்கிற. சோதோம் குமாரா பாவத்தில் மேல் அதை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் அக்கினியின் கந்தகத்தை அப்படியே ஊத்துனார். அது வந்து அத்தனை எரிச்சிச்சு. அது மாதிரி இன்னைக்கு சோதோம் குமாராவின் பாவம் எல்லா இடங்களிலும் பிள்ளைகள் மத்தியில, தம்பிமார் மத்தியில, தங்கச்சிமார் மத்தியில இருக்கு. அதை எரிக்கக்கூடிய அக்கினியின் கந்தகம் வேறு யாரும் அல்ல, நானும் நீயுமே அந்த அக்கினியின் கந்தகமாய் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீ ஒரு காலேஜில் போய் இறங்கும் போது, நீ ஒரு ஸ்கூல்ல போய் இறங்கும் போது, நீ ஒரு இடத்துல போய் இறங்கும் போது, நீ ஒரு அக்கினியும் கந்தகமான அக்கினி அபிஷேகமாக இருந்தால் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஆவி எரிக்கப்படும். அந்த ஆவி விரட்டப்படும். உன் பார்வைகள், உன் பேச்சுகள், உன் உட்காரத்தில், எழுந்திருத்தல் அத்தனையும் அக்கினியும் கந்தகமாக எரிய வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒருவேளை அங்கு இருந்தால் அவர்கள் மனம் திரும்பத்தான் வேண்டும். உனக்குள் இருக்கிற அக்கினி புறப்பட்டு போய் அவர்களை சுட்டரிக்க வேண்டும். கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் தேவை? எத்தனை பேருக்கு? நான் ஒரு புறப்பட்டு போகும்போது பாவத்தை சுட்டரிக்கக்கூடியதான, சோதோமின் பாவத்தை சுட்டரிக்கத்தக்கதான அக்கினியின் கந்தகமாக என்னை மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம், அப்படிப்பட்ட பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். வல்லமாய் 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 வல்லமாய். லிசன், இப்ப நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சாதாரணமா ஜெபிக்காதங்க தம்பிமார், வெறித்தனமா ஜெபிங்க. அதாவது நான் பொதுவாக எப்படின்னா, ஃபுட்பால் மேட்ச் ஆடும்போது ஜெர்சி எல்லாம் நனைஞ்சிருக்கு. ஜெர்சி எல்லாம் நனைஞ்சிச்சுன்னா வேத்து 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 வேத்து. ஈவன் வார்ம் அப்ல ஜெர்சி எடுத்து பிழிஞ்சா, மேல் போட்டுருக்க சட்டையை பிழிஞ்சா அவ்வளோ துவைச்ச மாதிரி தண்ணி வரும். அவ்வளோ வேர்வை. அவ்வளோ வெறித்தனமா விளையாடுவோம். நான் எப்படி நினைப்பேன்னா, ஒரு மேட்சுக்கு அப்படி விளையாண்டா கத்தடி வீட்டில் ஒரு ஜெப ஆவி நான் நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த அளவுக்கு வேர்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ரத்தம் வேர்வையாய் வந்தது. நம்ம குறைந்தபட்சம் வேர்வையாத வெளியே வர வேண்டாம்.
தேவ ஜனமே, மரணத்தில் இருக்கிற நாட்கள், மரணத்தில் இருக்கிற மரண சரியத்தில் அவரை விடுதலையாக்கும்படி மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் பலமாய் போராடினார். அதுபோல நீ சும்மா அப்படி தலையாசைச்சு ஜெபிச்சு அந்த ஆவி போகாது. நீ போதுமான அளவு நெருப்பாய் ஜெபிக்க வேண்டாம், அக்கினியாய் நீ மாற வேண்டாம், நீ அக்கினியும் கந்தகமாய் மாற வேண்டாம். உனக்குள் இருக்கிற ஆவி அவ்வளவு வைராக்கியமாய் இருக்க வேண்டாம். உன் ஏரியாவில் இருக்கிற அந்த வல்லமை தகர்க்கப்பட வேண்டாம். விரும்புங்கள், விரும்புங்கள். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார், கர்த்தர் அந்த வல்லமை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. ஆண்டவரே, இப்பொழுது ஜெபிக்க 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 ஒவ்வொரு தம்பிமான் மேலும் ஒவ்வொரு தங்கச்சிமான் மேலும் பாவத்தை எதுக்க, உலகத்தை எதுக்க, மாம்ச ஆவிகளை கிழித்து போற அப்படிப்பட்ட பரிசுத்தம், 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 பரிசுத்தம். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை அசுத்த ஆவிகளை, வஞ்சிக்கிற ஆவிகளை காலி பண்ணக்கூடிய அக்கினி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருனை நிரப்புகிறார், கர்த்தருனை நிரப்புகிறார். இச்சையின் ஆவிகளை விரட்டக்கூடிய அக்கினி, இச்சையின் ஆவிகளை துரத்தக்கூடிய அபிஷேகம். சாதாரணமாய் ஜெபிக்காத, கர்த்தர் அந்த வல்லமை ஊற்றுகிறார். லிசன், அந்த அக்கினி தனக்குள் மாத்திரம் அக்கினியா இருந்தால் பிரயோஜனமா இருக்காது. அந்த அக்கினி படுற இடமெல்லாம் அதை எரித்து சாம்பலாக்கக்கூடிய நெருப்பு தன்மை, பரவக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அதுபோல நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். நீ யாராவது அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள், இச்சை உள்ளவர்கள், போராட்டம் உள்ளவர்கள், அவர்கள் பக்கத்தில் போய் நீ பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். நீ பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த ஆவி அவளை விட்டு அலக்கழித்து போக கர்த்தர் உன்னை கையில் எடுக்கிறார், கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். தம்பி போராடு, தங்கச்சி போராடு. வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, அக்கினி இறங்கட்ட. சரித்தை விட்டுக்கொடு, சரித்தை விட்டுக்கொடு. அந்த வல்லமை நிரம்பட்ட, அக்கினி நிரம்பட்ட. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Amen, amen. Jesus, 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 Jesus. கவனிங்கள், நம்முடைய மத்தியில், முஸ்லிம்கள் மத்தியில் டிபேட் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை போய் கேட்டால், நீங்க ஏன் இப்படி மாறினீங்க? வெங்கடேஸ்வரர், ஜோஷ வெங்கடேஸ்வரர், இங்க நிறைய பேர் வராங்க முஸ்லிம்ஸ் மத்தியில் டிபேட் பண்ணக்கூடிய. எப்படி ஏன் இப்படி மாறினீங்கன்னு கேட்டு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் இப்படிப்பட்ட சில முகமதியர்கள் எங்களை பிடித்து கேள்வி மேல் கேட்டு கேட்டு எங்களை வெட்கப்படுத்தி விட்டார்கள். அன்றிலிருந்து நாங்களும் இப்படி மாறிவிட்டோம் அவர்களை தாக்குவதற்கு. எனக்கும் கூட அப்படித்தான் வந்தது. இந்த இச்சை என்னை ரொம்ப தாக்க தாக்க என் மனசுக்குள்ள வந்தது. என் ஜீவியத்துல உயிர் முடிகிறதுக்குள்ள, என் உயிர் போறதுக்குள்ள போதுமான அளவு இந்த ஆவிகளை தாக்கி விட்டு தான் நான் சாக வேண்டாம். என்னை மாதிரி கஷ்டப்படுகிற தம்பி தங்கச்சி மாறே விடுவித்து விட்டு அவர்களுக்கு அந்த ஆவிகளை காலி பண்ணி விட்டு தான் சாக வேண்டாம். அந்த நெருப்பு வந்தது. உன்னை எத்தனை பேர் இந்த பேய் தொட்டிருக்கிறது, எத்தனை பேரை பாவம் செய்ய வைத்திருக்கிற, எத்தனை பேரை உன்னை கேவலப்படுத்தி விட்டது, எத்தனை பேருடைய மனசாட்சியை கெடுக்க வைத்திருக்கிற. உனக்கு எங்கே அந்த வைராக்கியம்? உன்னை தொட்ட அந்த வல்லமை நீ தொட்டு அழிக்கத்தான் வேண்டும். உன்னை சீண்டி பார்த்ததை நீ சீண்டி பார்த்த அழிக்கத்தான் வேண்டும். எழும்பு, எழும்பு. கர்த்தர் உன்னை உபயோகிக்கிறார், கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துகிறார். எழும்பி அந்த ஆவியை விரட்ட, எழும்பி அந்த ஆவியை துரத்த. வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட. எத்தனையோ ரகசிய பாவங்களில் உன்னை தள்ளின அந்த வல்லமையை நீ தள்ளத்தான் வேண்டும், நீ தள்ளத்தான் வேண்டும். எதிர்த்து போராடு தம்பி, எதிர்த்து போராடு தங்கச்சிமார், போராடு. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது ஜெபிக்க 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 அசுத்த ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் வெளியே போகட்டும், வெளியே போகட்டும். இனி அந்த வல்லமை தொடக்கூடாது, இனி அந்த வல்லமை தொடக்கூடாது, இனி அந்த பிசாசு தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் காட்டுகிறோம். இடாயா, இடாயா, இடபங்கடா, இடபங்கடா பக்கத்துல இதோ கர்த்தர் அக்கினியை தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென்.
Let the fire fall on me. Oh Lord, let the fire fall on me. Let the fire from heaven fall on me. Let the fire fall on me. Let the fire fall on me. Oh Lord, let the fire fall on me. Let the fire from heaven fall on me. Let the fire 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 from heaven fall on me. Let the fire fall on me. Let the fire fall on me. Oh Lord, let the fire fall on me. Let the fire from heaven fall on me. Let the fire fall on me. Let the fire fall on me. Oh Lord, let the fire fall on me. Let the fire from heaven fall on me. Let the fire fall on me. Let the fire fall on me. Oh Lord, let the fire fall on me. Let the fire from heaven fall on me. Let the fire fall on me. Let the fire fall on me. Oh Lord, let the fire fall on me. Let the fire from heaven fall on me. Let the fire fall on me. இப்பொழுது கர்த்தர் உன்னை தொடுகிறார். இனி நீ ஒரு எலியாவை போல சுருண்டு படுக்காதே, ஒரு எலியாவை போல பயந்து ஓடாதே, எலியாவை போல நீ நான் நல்லவன் அல்ல என்று நீயே சொல்லிக் கொண்டிருக்காதே. இதோ யெகூவை போல எழும்பு, எழும்பு, அந்த ஆவிகளை எதிர்த்து போராட, அந்த ஆவிகளை எதிர்த்து போராட. அக்கினி, அக்கினி, என்னை தொட்ட அந்த வல்லமையை நான் நிச்சயமாய் காலி பண்ணுவேன். என் ஜனத்தை, எங்களுடைய ஊழியர்களை, எங்களுடைய விசுவாசிகளை, எங்கள் வாலிபரை தொட்ட அந்த ஆவியை நான் கிழித்து போடுவேன், நான் கிழித்து போடுவேன். இடபங்கடா, இடபங்கடா பக்கத்தினா, இடபங்கடா பலகத்தினா, இடபங்கடத்தினா. நம்முடைய மத்தியில் பரிசுத்தமான காரியங்களை செய்யக்கூடிய யெகூக்கள் எழும்பட்டும், இசபேல் சாகட்டும், கர்த்தர் மகிமைப்படட்டும், பிசாசு தோத்து போகட்டும். இடபங்கடா பக்கத்தினா பலகத்தினா ஷபரா. Fire, the holy fire, it's a fire we need today. Fire, the holy fire, send it down, oh Lord, we pray. Fire, the holy fire, burn away our sin and wrong. Send it down, oh Lord, we need another Pentecost. Send it down, oh Lord, we need another Pentecost. Fire, the holy fire, it's a fire we need today. Fire, the holy fire, send it down, oh Lord, we pray. Fire, the holy fire, burn away our sin and drown. Send it down, oh Lord, we need another Pentecost. Send it down, oh Lord, we need another Pentecost. Fire, the holy fire, it's a fire we need today. Fire, the holy fire, send it down, oh Lord, we pray. Fire, the holy fire, burn away our sin and drown. Send it down, oh Lord, we need another Pentecost. Send it down, oh Lord, we need another
come. Fire, the holy fire, it's a fire we need today. Fire, the holy fire, send it down, oh Lord, we pray. Fire, the holy fire, burn away our sin and wrong. Send it down, oh Lord, we need another Pentecost. Send it down, oh Lord, we need another Pentecost. Fire, the holy fire, it's a fire we need today. Fire, the holy fire, send it down, oh Lord, we pray. Fire, the holy fire, burn away our sin and wrong. Send it down, oh Lord, we need another Pentecost. Send it down, oh Lord, we need another Pentecost. Listen. கொஞ்சம் பெரியவங்க வேணா கொஞ்சம் நடுவில் வந்துக்கோங்க. ரைட், பெரியவங்க கூட நடுவில் வந்துக்கோங்க. இப்போ நிச்சயமா நான் எனக்கு ஒரு பாரத்தோடு இருக்கிறேன். நான் ஏன்னா சும்மா பேய் பிசாசு பிள்ளைகளை தம்பிமார வஞ்சித்து இழுத்துட்டு போது இந்த நேரத்துல அந்த ஆவியை தடுத்து நிறுத்த முடியாம, பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாம, சும்மா ஒரு வெறுமனே கூட்டம் நடத்துறது எவ்வளவு மட்டமான கூட்டங்கள். தேவ ஜனமே, வாலிபனே, உன்னை தொட்ட ஆவியே, உன்னை கெடுக்க வந்த ஆவியே, உன்னை தொட்டு உன்னை நாசப்படுத்தின ஆவியே, நீ இன்றைக்கு காலி பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுதான் இந்த கூட்டம் முடிய வேண்டாம். உன்னை தொட்டு விட்டது, நீ அதை காலி பண்ண வேண்டாம். எழும்பு. உன்னை கெடுத்தது, உன்னை இச்சையினால் உன்னை வாதித்தது, உன் மனதை மயக்கினது, உன் சரீரத்தை கெடுத்தது, அந்த ஆவியை எழும்பி குத்து. தம்பி பெற்றுக்கோ. சாதாரணமா ஜெபிக்காத தம்பி, சாதாரணமா ஜெபிக்காத தங்கச்சி, எழும்பி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கோ. இனிமேல் நான் மௌனமா இருக்க முடியாது. இஸ்ரவேலின் படைகளே, வாலிபரே, நான் மௌனமா இருக்க முடியாது. எழும்பு, எழும்பு. உனக்கு இருக்கிற பலத்தோடு போராடு. வல்லமை இறங்கட்டா, வல்லமை இறங்கட்டா, அக்கினி இறங்கட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை. ஆமென், ஆமென். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். வல்லமை இறங்கட்டா, வல்லமை இறங்கட்டா. ப்ளீஸ் கவனிங்க. எத்தனை பேருக்கு இந்த இச்சையின் ஆவி எசபேலை காலி பண்ணக்கூடிய ஒரு எகுவுக்கு இருந்த அபிஷேகம், அந்த சோதோம் குமாராவின் ஆவி, ஹோமோசெக்சுவல், லெஸ்பியன், இப்படிப்பட்ட ஆவிகளை காலி பண்ணக்கூடிய ஒரு அக்கினி எனக்கு நெருப்பு கண்டிப்பாக வேணும். வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. உயர்த்தின உன் கரத்தை கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையா? உன்னை பார்த்த தேவன் உன் வாஞ்சையை காண்கிறாரா இல்லையா? அவர் உனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு அவர் பலவீனப்பட்டவரா பலசாலியா? இப்பொழுதே வானத்தை திறந்து உன் அக்கினியை ஊற்றுகிறார். இதோ எழும்பு, எழும்பு. உன் சரீரத்தை விட ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு பைத்தியக்காரிய போல உருண்டு பிறண்டு எழும்பு. தம்பி, தம்பி விடுக்க, தங்கச்சி விட்டுக்கிடு, தங்கச்சி விட்டுக்கிடு. எழும்பி போராட. பரிசுத்தம், 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 பரிசுத்தம். இடபங்கடா, இடபங்கடா பக்கத்திடா பக்கத்திடா, இடபங்கடா பக்கத்திடா பக்கத்திடா, இடபங்கடா பக்கத்திடா. வல்லமை இறங்கட்டா, அக்கினி இறங்கட்டா, அக்கினி இறங்கட்டா, அக்கினி இறங்கட்டா. எங்கள் பார்வை பரிசுத்தம், பேச்சு பரிசுத்தம், எண்ணங்கள் பரிசுத்தம், நினைவுகள் பரிசுத்தம், வைராக்கியம் எங்கள் வஸ்திரங்களில் பரிசுத்தம், எங்களை சுற்றி இருக்கிற காற்று மண்டலம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். லிசன், நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள். சின்ன பிள்ளைகள் தான், நீங்கள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனால் கர்த்தர் உன்னைத்தான் தன் கையில் எடுப்பார். உனக்குத்தான் அந்த வைராக்கியம் இருக்கும், உனக்குத்தான் அந்த வைராக்கியம் இருக்கும். நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட, எப்படியெல்லாம் வேதனைப்பட்ட, பரிசுத்தத்தை இழந்து, பரிசுத்தத்தை இல்லாம, இன்னைக்கு கர்த்தர் அதை தருகிறார். தம்பி, தருகிறார். தங்கச்சி, உன்னை வாதித்த அந்த ஆவிகளை கர்த்தர் நியாயம் இருக்கக்கூடிய அபிஷேகம் நீ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சாதாரணமா இருக்காத, சரீரத்தை விட்டுக்கொடு. ஃபயர், ஃபயர். தம்பி பெற்றுக்கொள், தங்கச்சி பெற்றுக்கொள். இடபங்கட பக்கட பக்கத்திடபனா, இடபங்கட பக்கத்திடபனா, பக்கத்திடா, இடபங்கட பக்கத்திடா. அநேகரை அக்கினி தொடுகிறது, அநேக மேல் வல்லமா. இடபங்கட பலகத்திடபலகத்திடா. దేవుని మహిమా పొందాలి, దేవుని చిత్తం చేయాలి,
దేవునితో ఉండాలి, దేవునితో நடவாலி. இதோ வானம் திறந்திருக்கிறது, கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். இதுவரை இல்லாத அபிஷேகம். இதோ எசபேலை காலி பண்ணக்கூடிய அபிஷேகம், சோதோமின் பாவத்தை காலி பண்ணக்கூடிய அபிஷேகம் கர்த்தர் தந்து விட்டார். வல்லமை கொண்டு போகட்டும். சரித்த விட்டுக்கிறேன். அக்னி அக்னி ஃபயர். దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చెయ్యాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చెయ్యాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. ఆత్మవర్షం మా మీద కుమ్మరించు ఈ క్షణమే. అపారమైన వేళను ఏదో మాకు ఇవ్వు, అపారమైన వేళను ఏదో మాకు ఇవ్వు. పరిశుద్ధాత్మ శక్తిచే పాపమంతా పోవాలి, పరిశుద్ధాత్మ శక్తిచే పాపమంతా పోవాలి. చేయాలి. ఆత్మవర్షం మా మీద కుమ్మరించు ఈ క్షణమే. అపారమైన వేళను రేతో మాకు ఇవ్వు, అపారమైన వేళను రేతో మాకు ఇవ్వు. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో. ఆత్మవశ్యం మా మీద కుమ్మరించు ఈ క్షణమే. అపారమైన వేళను రేతో మాకు ఇవ్వు, అపారమైన వేళను రేతో మాకు ఇవ్వు. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. దేవుని మహిమ పొందాలి, దేవునితో నడవాలి. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இன்னைக்கு தயவு செய்து உங்களை பார்த்து சொல்றேன், உடைய பைபிள், வாட்சி, கண்ணாடி எல்லாத்தையும் ஓரமா வச்சிருங்க, ஓரமா வச்சிருங்க. இன்னையில இருந்து உன் உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தர் பரிசுத்தம் என்று முத்திரை போடுவார். பரிசுத்தத்தின் அக்கினி உண்மையில் எரிந்து கொண்டே இருக்கும். நீ தூங்கி கொண்டிருந்தால் கூட உன்னை சுற்றிலும் பரிசுத்தத்தின் வல்லமை எரியும். இன்றையிலிருந்து நீ நடந்து போகும்போதே அசுத்த ஆவிகள் கீழே விழும். நீ பேசிக் கொண்டிருக்கும் போதே பொல்லாத ஆவிகள் இழகி விழும். இந்த கடைசி நாட்களின் அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். தயவு செய்து உன்னை பார்த்து கெஞ்சி கேட்கிறேன், ஒரு பைத்தியக்காரனை போல உருண்டு பரண்டு நிரம்பு தம்பி. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். எத்தனை முறை அந்த ஆவி உன்னை தொட்டிருக்கிறது, அதை விடாத விடாத, எதிர்த்து போராடு. அந்த இச்சையின் ஆவிய எதிர்த்து போராடு. அக்கினி அக்கினி ஃபயர். விடா திடா விடா திடா விடா திடா திடா விடா பனா திடா பனா கத்திடா விடா பங்கடா பனா விடா பங்கடா பக்கத்திடா விடா பங்கடா விடாடா. சரித்தை விட்டு கொடு. அக்கினி அக்கினி ஃபயர். விடாயா விடா பங்கடா பனா கத்திடா பனா கத்திடா விடா பங்கடா விடா பங்கடா. லிசன் லிசன். இந்த நேரத்தில் சாதாரணமா ஒரு அபிஷேகத்துல நிரம்பிட்டு சாதாரணமா நிறுத்திடலாம் நீ நினைக்கவே நினைக்காத. கர்த்தர் இன்னைக்கு அந்த கூட்டத்தை அப்படி வைக்கவில்லை. அனாதியாய் இருக்கிற தேவன் தன் நித்தியமான அபிஷேகத்தை, வைராக்கியத்தின் ஆவியை உன்மேல் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். சாத்தானை பழிவாங்க, அந்த இச்சையின் ஆவியை பழிவாங்க. இதோ விட்டுக்குடு விட்டுக்குடு. ஃபயர். இடா இடா திடா இடா திடா திடா இடா திடா பலகட பக்கத்திடா இடா பங்கட பலகத்திடா. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి. హల్లెలూయా హల్లెలూయా. దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చేయాలి, దేవునితో
ఉండాలి, దేవునితో నడవాలి, దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చెయ్యాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. ఆత్మావర్షం మా మీద కుమ్మరించము ఇచ్చనమే అపారమైన వేళలో పరిశుద్ధాత్మ శక్తి చే పాపమంతా పోవాలి, చేయొచ్చు పరలోక రాజ్యం చేరాలి. పరిశుద్ధాత్మ శక్తి చే పాపమంతా పోవాలి, పరిశుద్ధ నీరు చేయొచ్చు పరలోక రాజ్యం చేరాలి. ఆత్మవర్షం మా మీద కుమ్మరించము ఇచ్చనమే అపారమైన వేళలో మాకు అపారమైన వేళలో మాకు మహిమ పొందాలి, దేవుని మహిమ పొందాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి, దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చెయ్యాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి, దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చెయ్యాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి, దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చెయ్యాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి, దేవుని మహిమ పొందాలి, దేవుని సిద్ధం చెయ్యాలి, దేవునితో ఉండాలి, దేవునితో నడవాలి. ஆமென், ஆமென். லிசன், ஒரு 5 நிமிடம் நாம் எல்லாருமே எழுந்து நின்று கொள்ளலாம். கைண்ட்லி ஸ்டாண்ட் அப். இந்த ஹால் முழுவதும் பின்னால் வரையும் கூட போய் கேர்ள்ஸ் நின்னுக்கோங்க, பாய்ஸ் நின்னுக்கோங்க. ஒரு 5 நிமிடம் நான் நன்றாக ஆவில் நிரம்பி அடுத்த பகுதிக்கு போகலாம். என்னை கர்த்தர் பரிசுத்தத்தின் முத்திரை விட்டாய் உன்னை நிரப்புகிறார். ப்ளீஸ் எழுப்பி நின்றுக்கோங்க. பைபிள், வாட்ச், கண்ணாடி எல்லாம் ஓரமா வச்சிருங்க, ஓரமா வச்சுக்க. சீக்கிரமா சீக்கிரமா வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகளை துரத்த, பொல்லாத வஞ்சிக்கிற இச்சையின் ஆவிகளை காலி பண்ணக்கூடிய பரிசுத்தத்தின் வைராக்கியத்தை எடுத்து கர்த்தர் உன் இதயத்துக்குள், மனதுக்குள், உன் சரீரத்தில் வைக்கிறார். நன்றாக தள்ளி போய்க்கோங்க, நல்ல தள்ளி. கேர்ள்ஸ் சைட் பக்கம், பாய்ஸ் சைட் பக்கம் ஓடி ஓடி ஆவியில் நிரம்புங்க. தயவு செய்து விட்டுறாரு. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். இன்றைக்கு சாத்தான் கண்டிப்பாக அவன் காலியாக வேண்டாம், அவர் மேல் அக்கினி இறங்க வேண்டாம். அக்கினி கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். சரீரத்தை விட்டுக்கிடு, சரீரத்தை விட்டுக்கிடு. வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு தம்பிமார் மேல, ஒவ்வொரு தங்கச்சிமார் மேல அக்கினி பிளம்பு, அக்கினி பிளம்பு. இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தம்பி, தங்கச்சி, சரீரத்தை விட்டு கொடுப்பா. உன்னையே மறந்துரு, உன்னையே மறந்துரு. கர்த்தர் நிரப்புகிறார், நிரப்புகிறார். ஃபயர். அப்பா பாபா நபத கத்ரா. அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. இதோ கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் தம் வைராக்கியத்தின் அக்கினியை ஊற்றுகிறார். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே, பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே, பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே,
இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, தெய்வ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ கர்த்தர் உன்னை தொட்டு விட்டார். சாத்தான் தோற்று போனான். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நிரப்பப்படுவாயா. ஹல்லேலூயா. வல்லமையால் நிரப்பப்படுங்க. தயவு செய்து ஒருத்தர் கூட அந்நியமா இருக்க வேண்டாம். கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். இராயா இரபந்தர பக்கத்தின பலகத்தின இரபலகத்தின பலகத்தின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள் இந்த வல்லமை. ஆமென். Thank you Jesus, thank you Jesus. வல்லமை உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நீங்களோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. நீங்களோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மீட்டெடுத்த மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மீட்டெடுத்த மகிமை மாறவில்லை. குடும்ப தொல்லைகள் வியாதி வறுமைகள் வந்தாலும் நம்மேசு குணமாக்குவார். குடும்ப தொல்லைகள் வியாதி வறுமைகள் வந்தாலும் நம்மேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வீட்டெழுந்த மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வீட்டெழுந்த மகிமை மாறவில்லை. உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நீங்களோடு பாவங்கள் பறந்தோடு. நீங்களோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வீட்டெழுந்த மகிமை மாறவில்லை. 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 இயேசுப்பா உங்கள் நாமத்தில் நடக்குது. இன்னைக்கு சாத்தான் தோற்று போனான். உன்னை கலக்கின பயத்தின் ஆவி, உன்னை கலக்கின இச்சையின் ஆவி விழுந்து போயிற்று. ஒரு பைத்தியக்காரனை போல ஆவியில நிரம்பு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வயிற்றளவில் வல்லமை மாறி போகவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வீட்டெழுந்த மகிமை மாறவில்லை. 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 இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாய் ஒன்று நீ அக்கினியாய் மாறி இருக்க வேண்டும் அல்லது சாதாரணமாய் இருக்க வேண்டும்.
இதோ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. சரீரத்தை விட்டு கொடுப்பா, தம்பி விட்டு கொடு, தங்கச்சி விட்டு கொடு. கர்த்தர் இழந்து போனதை தருகிறார். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. 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 கர்த்தர் உன்னை தொட்டு விட்டார். பரிசுத்தம் 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 என்று மாற்றி விட்டார். சாத்தான் தோற்று போனார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவலா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவலா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவலா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவலா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு இயேசு கூறுவே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவலா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவலா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவலா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆவலா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. நாம் அப்படியே நம்ம இடத்தில் உட்காருவோம். இன்றைக்கு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட யாராவது ஒன்றெண்டு பேர் தீர்மானங்களோடு எடுத்துக்கொண்டவர்கள் ஒன்றெண்டு பேர் முன்பாக வந்து சாட்சி சொல்ல முடியுமா?
சீக்கிரமா முந்தி சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தருக்கு நான் இன்றைக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன், கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நீ எழும்பி சொல்லும்போது அந்த பிசாசு ஓடத்தான் செய்யும், அந்த ஆவிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படத்தான் செய்யும். 1-2 பேர் மாத்திரம் சீக்கிரமாய் சொல்லக்கூடிய முன்பாக வந்து டக் டக்குன்னு சொல்லுங்க. தம்பி மைக் கொடுமா, ஷார்ட்டா சொல்லுங்க, ரொம்ப சுருக்கமா. மற்றவர்கள் ஜெபத்திலேயே தரித்திருங்கள். ஹல்லேலூயா. ஜெபாவிலேயே தங்கியிருங்கள். ஆமென். கர்த்தர் அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறார், அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் முறித்திருக்கிறார். ஆமென். பெற்றுக்கொண்டவர்கள், தீர்மானம் எடுத்தவர்கள் முன்பா திரும்பி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்று கூட ஒரு புது பலத்தால் கர்த்தர் நிறைத்தார். கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் படித்து வந்த கல்லூரியிலும் நான் இப்பொழுது ஹாஸ்டல் இருக்கிற எல்லா இடத்திலும் இச்சையின் ஆவிகள் என்னை சுற்றி இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே இச்சையினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். எனக்கும் கூட அதில் நான் கல்லூரி படிக்கும் போது இச்சையின் வல்லமைகள் என்னை தாக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் கர்த்தர் அதில் வெற்றி சிறக்க எனக்கு கிருபை தந்தார். ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு ஏக்கம் இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் நான் பார்க்கிற யாவரும் இச்சையிலிருந்து, இப்படிப்பட்டதான வல்லமிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன். நான் கர்த்தரிடம் அதிக நாளாய் நான் கேட்டுக்கொண்டேன். ஆனாலும் கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவராய் இன்று எனக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்துக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சீக்கிரம் 1-2 பேர் மாத்திரம் மடமடன் சொல்லுங்க. ஆமென். எழும்பி தைரியமாய் சொல்லுங்க. மற்றவர்கள் ஜெபத்திலேயே தரித்திருங்கள், அந்த ஆவியின் வல்லமைகளை கர்த்தர் தகர்ப்பார். தம்பிமார் தங்கச்சிமார் சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவர் திட்டமான விடுதலை நமக்கு தருகிறார். சாத்தான் தோற்கத்தான் போகிறான். உன் வாழ்க்கையில் இப்பொழுது போராடினவன் இப்பொழுது ஆவியிலே அவனை தள்ளிவிட்டாய், இனி நிஜமாகவும் அவனை தள்ளத்தான் போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் கிருபையாய் இன்றைக்கு கூட அவர் சமூகத்துக்கு கொண்டு வந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறேன். இப்பொழுது இந்த யாபேஸ்ல பாஸ்டர் சொல்லும்போது அந்த எகுவுக்கு எப்படி ஆண்டவர் அபிஷேகித்து இந்த எசபேலின் வல்லமைகளை தகர்க்க அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தை சொல்லும்போது நானும் என்னை ஒப்பு கொடுத்தேன். அது இந்த இன்டர்நேஷனல் யூத் மீட்டிங்ல கூட ஃப்ரைடே மீட்டிங்ல பாஸ்டர் மெசேஜ்ல எப்படி சொன்னாங்க, எகு வந்து பெலத்த சேனாபதி, ரொம்ப மைட்டி மேன். ஆனாலும் அவனுக்கு அந்த அபிஷேகம் வர வரைக்கும் அவனால அந்த ஆவியை தகர்க்க முடியல. அந்த அபிஷேகம் வரும்போது அந்த அபிஷேகமே அவனை ஸ்டிர் பண்ணி அந்த காரியத்தை எசபேலை தகர்க்க வச்சது, அந்த ராஜா விரோதமா எழும்பி அவனை ஜெயிக்க வைத்ததுன்னு சொன்னாங்க. அதுவும் ஞாபகம் வந்தது. ஆண்டவர் தாமே அந்த வார்த்தை அதற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் அபிஷேகித்தார். இன்னும் பாஸ்டர் போன வாரம் சொன்ன வார்த்தை கூட ஞாபகம் வந்துச்சு. அதாவது இப்படி சொன்னாங்க, உங்களை கடந்த நாட்கள்ல எந்த ஆவிகள் அதிகமா உங்களோட போராடிச்சோ, உங்களை அதிகமா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி உங்களை தகர்ச்சிச்சோ, அந்த வல்லமைகளுக்கு மேல நீங்க, அந்த ஆவிகளுக்கு மேல நீங்க அதிகாரம் வாங்கணும், அந்த பவர் நீங்க வாங்கணும் அப்படின்னாங்க. அந்த வார்த்தையும் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதையும் நினைச்சிட்டு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் உண்மையாகவே அந்த அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்காருன்னு விசுவாசிக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 or 2 யாருனாலும் சீக்கிரம் சொல்லுங்க. குயிக். நம்ம எழுப்பி சொல்லும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். Thank you Lord. யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேர், அவ்வளவுதான் நமக்கு டைம் இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களே எழும்பி போராடியுங்கள். அதனால் தாக்கப்பட்டவர்களே கர்த்தர் உங்களை கையில் எடுக்கிற காலம் வந்திருக்கிறது. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மனதில் அநேக நாட்களாக போராடி கொண்டிருக்கிறதான ஆவியின் மேல் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு அதிகாரம் தந்தார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். நான் ரொம்ப நாளா ஜெயிப்பிக்கிறதான காரியம், கர்த்தாவை எத்தனை நாள் போராடி இன்னமும் எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் காணப்படலையே அப்படின்னு கர்த்தர்ட்ட அதிகமா கேட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு மிதமான சோர்வு என்னோட ஜீவியத்துல காணப்பட்டது. அப்போ கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை என்றதான வார்த்தை. அதற்கு அர்த்தம் என்னன்னா, நான் ஆண்டவர் சிலுவை பாடுகள்ல ஆண்டவர் அந்த சிலுவை சுமக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதாவது அதை விட்டு பின்வாங்கவும் இல்லை, அதுக்காக அதை எதிர்க்கவும் இல்லை. அதே மாதிரி
நம்மளும் நம்மளுடைய யுத்தத்துல கர்த்தர் வந்து நமக்கு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா யுத்தம் இருந்தா மாத்திரம்தான் அதுல வந்து ஜெயம் இருக்கும். அதனால அதை வந்து நீ முன்னேறி செல்லணும், நீ எதிர்க்கவும் கூடாது, பின்வாங்கவும் கூடாது, அதை நிச்சயமாக காலி செய்யணும், அப்பதான் ஜெயம் இருக்கு அப்படின்னு கர்த்தர் எனக்கு பேசினார். அந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அனுபவங்களை சொல்லுங்க, அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு தான் முதல் தடவையாக இந்த யாபேஸ்க்கு வரேன். நான் வரும்போது ரொம்ப இந்த சிந்தனையின் ஆவினால் ரொம்ப கட்டப்பட்டிருந்தேன். வரும்போது இந்த தலைவலி எப்படி இருக்குமோ அதை போல் இந்த கெட்ட ஆவிகள் எனக்குள்ள சிந்தனையில் பயங்கரமாக போராடிச்சு. இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் கூட கர்த்தர் தாமே என் மேல் இறங்கினபடியா ஒரு அக்கினி அபிஷேகத்தினால் எனக்கு முழு சமாதானமும் சிந்தனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. அதை நான் அதிகமாக உணர்ந்தேன். கர்த்தர் இதை சொல்லும்படியாகவும் எனக்கு ஏவுதல் உண்டு பண்ணினார். அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த சிறு சாட்சியை நிறுத்தினபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. Anybody else? Amen. Listen. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறது உண்மைனா, இன்னைக்கூட இந்த ஆவி போராடுகிறது நின்றுவிடும் நீ நினைக்காது. இதை விட ஜாஸ்தி உனக்கு போராட்டங்கள் வரும். இன்னைக்கு ஒரு அபிஷேகம் நீ கிடைச்சிருச்சுன்னா இன்னைக்கூட ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு நினைக்காது. இன்னையிலிருந்து உனக்கு ஜாஸ்தி போராட்டங்கள் வர சான்சஸ் இருக்கு. உன் மனசை திடப்படுத்திக்கோ. இந்த அபிஷேகம் தான் ஜெயிக்கும், அது தோக்கத்தான் செய்யும். கர்த்தர் அந்த ஆவிகளை அனுமதிப்பதின் நோக்கம் உன்னை அது ஜெயிக்கும்படியாக அல்ல, நீ அவைகளை ஜெயிக்கும்படியாகத்தான். கர்த்தருடைய மனதிலே சில காரியங்கள் இருந்தது, அதை செய்வதற்கு தான் கர்த்தர் அந்த ஆவிகளை அனுப்புகிறார். ஒன்றெண்டு கருத்துக்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். இன்னையிலிருந்து இந்த அபிஷேகம் உனக்கு இருந்துச்சுன்னா ஜாஸ்தி போராட்டம் இருக்கும். தாவீது இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள். அது வரைக்கும் சும்மா இருந்தாங்க, அதோட யுத்தம் பண்ண வந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு இந்த இச்சையின் ஆவிகளை, இந்த சோதோமின் ஆவிகளை, எசபேலின் ஆவியை நியாயந்திருக்கக்கூடிய ஒரு நெருப்பின் அக்னியை கர்த்தர் உனக்கு தந்து விட்டார் என்று கேள்விப்படும் போது அநேக ஆவிகள் உனக்கு விரோதமாய் போராட வரும். ஒருவேளை ஆப்பிரிக்காவில், அமெரிக்காவில் இருக்கிற கடைசி முனையில் இருக்கிற அந்த ஆவி முதற்கொண்டு இந்த அபிஷேகத்தில் டிஸ்டர்ப் ஆயிரும். ஏனென்றால் அவனை காலி பண்ணக்கூடிய நெருப்பு மேல் வந்து இறங்கி விட்டது. ஆக யுத்தம் உனக்கு அதிகமாக இருக்கும், சந்தோஷப்படு. இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அது விரும்பு, அந்த யுத்தத்தை டிலைட் பண்ணு, அது விரும்பு. இப்போ நீ செய்ய வேண்டியதை மாத்திரம் சொல்கிறேன். நம்பர் 1, நீ பயப்படவே கூடாது. பயங்கரமாய் போராட்டங்கள் வரும், பயங்கர இச்சைகள் வரும், பயங்கர வல்லமை தாக்க ஆரம்பிக்கும். பயப்படவே பயப்பட. பயம் பாவம். இன்னையிலிருந்து அந்த ஆவிகளை பார்த்து நீ பயந்தனா அது பாவம். எலியா பயந்தான், அவனுக்கு பாவம், அவன் என்னப்பட்டு தள்ளப்பட்டான். எகு பயப்படல, அவன் எதிர்த்து போய் அதை காலி பண்ணிட்டான். இன்னையிலிருந்து அந்த ஆவிகளை பார்க்கும்போது அசட்டை பண்ணு. ஏய், நீ என்ன செய்ய முடியும், நீ என்ன செய்ய முடியும், ரைட்? அப்படி கேட்டு மிஞ்சி மிஞ்சி போனா ஒன்னதான் நான் காலி பண்ண முடியும், வாங்க வாங்க. ஏனென்றால் உன்னை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கிற, கர்த்தர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடுக்கூடியவன் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை சீண்டி பார்க்கிறவன் யார்? கர்த்தரே உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீ பயப்படவே பயப்படாது. இன்றைக்கு உன் இருதயத்தின் அடி ஆழத்துக்குள் எடுத்துக்கொள். பயம் என்பது உனக்கு இருக்கவே கூடாது. இந்த சாத்தான், இந்த பிசாசு எவ்வளவு போராடினாலும் கர்த்தர் உனக்கு ஜெயம் என்று எழுதி வைத்திருக்கிறார், ஜெயம் என்று எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உறுதிப்படுத்துகிறீர்கள்? எத்தனை பேர் அதில் தைரியப்படுகிறீர்கள்? கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஜெயிப்பேன். கர்த்தர் எனக்கு அந்த ஜெயத்தை தந்திருக்கிறார். நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் அவனை ஜெயிப்பேன். அந்த இச்சையின் ஆவியை, இத்தனை நாள் என்னை காலி பண்ணின ஆவியை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். பயம் என்பது சத்துரு, பயம் என்பது பாவம், அது என்னை தொடவே முடியாது. நம்பர் 1, பயம் உனக்கு இருக்கவே கூடாது.
நீ அந்த கானானுக்குள் போவாய், உள்ளே பிரவேசிப்பாய், உன்னை விட பலத்த ஜாதிகள் அவர்கள், உயரத்துல வல்லமையில எல்லாத்துலயும் பெரியவங்க, நீ சின்னவனா இருக்கிறாய், வெட்டுக்கிளியை போல இருக்கிறாய். ரைட்? அதை பார்த்தா வெட்டுக்கிளியமா இருக்கு, அவன் ஏறி இப்படின்னு நசுக்கிடுவான், அவ்வளவு வல்லவன். ஆனா நீ என்ன செய்யணும்? அதை பார்த்து, ஹே நீ என்ன செய்வ? ஒன்னும் செய்ய முடியாது. இச்சையை நீ மிஞ்சி மிஞ்சி என்ன செய்ய முடிஞ்சா தொட்டுப்பார். அர்த்தம் என்ன? கர்த்தர் உனக்குள்ளே ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயத்திலும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறார். அது போராட வரும், பயங்கரமாக இருக்கும். அவனை பயப்படாது. அந்த ஸ்திரீயானவள் அந்த வலு சர்ப்பம் அவ்வளவு தலையை வைத்து ஆடும்போது, அவ்வளவு பெரிய சர்ப்பம், அவள் வலு சர்ப்பத்தை சட்டை பண்ணவில்லை. என்ன வலு சர்ப்பம் ஆடிட்டே இருப்போ, அவ்வளவு போராட்டம் இருக்கும். ஆனால் நீ பயப்படக்கூடாது. நம்பர் 1, பயம் ஒரு பாவம். பயப்படவே என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்? உன்னை பார்த்து தரிசனம் பார்த்து சில சொல்லுவார்கள், பெண்ணையும் தேஜனை நிறைய பேர் தரிசனம் பார்த்து சொல்றாங்க, உங்களை பிசாசு அழிச்சிடும். அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த தேஜு என்ன சொன்னார், ஒரு யாருக்கும் பிசாசு 2 எலும்பு கூட கூட்டிட்டு வந்து, ஒன்று தேஜுன்னு ஒன்று மனாசே, இதே மாதிரி ஆக்கிடுவேன் உங்க 2 பேரையும். நிறைய பேர் இப்போ வந்து சொல்றாங்க, உங்களை அப்படி போராடுது, பிசாசு நிக்குது, உங்க பக்கத்துல வந்து உன்னை காலி பண்ணுவேன் நிக்குது. தேவ கிருபையால் அவருடைய இரக்கத்தினால் பயம் என்பது கடுகளவு இல்லை. அது நிக்கட்டும், வசதியாக அவனை காலி பண்ணுவோம். ஒரு நாளும் நாம் தோற்க மாட்டோம். ஆகவே பயப்படுகிறவன் பாதாளத்தோடு ஓடி விடுவான். பயம் இருக்கவே கூடாது. தேவ ஜனமே, பயம் என்று ஒன்று இருந்தால் அது உன்னை பார்த்து பயப்படட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம். நம்பர் 2, ஃபெய்த். இந்த விசுவாசங்கிறது எப்படின்னா, அது போராட வரும்போதே, அது யுத்தம் பண்ண வரும்போதே, உன்னை பயங்கரமாய் போட்டு இழுக்கும் போதே, நீ சூழ்நிலையை பார்க்காதே, சூழ்நிலையை தாண்டி கர்த்தர் வைத்திருக்கிற ஜெயத்தையே பார்த்துக்கொண்டே அர்த்தம், இன்றைக்கு நான் கால்கள் சறுக்குகிறது, என் கைகள் பலவீனமாக இருக்கிறது, நான் போராடுகிறேன், விழுந்து எந்திரிக்கிறது போல சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் ஒன்று நிச்சயித்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் கடைசி நாள் வரையந்தும், அந்நாள் வரையந்தும் காக்க வல்லவர். அவர் என்னை கடைசி வரையந்தும் காக்க வல்லவர். ஒரு நாளும் நான் தோக்க மாட்டேன். தோல்வி எனக்கு வராது. தேவ ஜனமே, அந்த விசுவாசத்தை விட்டு விடாது. ஒன்னு பயப்படாதே, ஒன்னு சோர்ந்து போய் அவிசுவாசப்பட. நிச்சயமா நான் ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். ரைட்? நான் இதே ஹாலுக்குள் ஒரு நாள், ஒரு சனிக்கிழமை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களில் சிலர், கூட்டம் முடிகிற நேரத்தில் அந்த டோர் பக்கத்தில் ஒரு பயங்கரமான பிசாசு பிடிச்ச ஒரு பொண்ணை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர் ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பி. அவர் பயங்கரமாக அந்த பிசாசு அலக்களிக்கிறது. அவர் அந்த பிசாசு மேல் ஏறி நிற்கிற அந்த பொண்ணு சின்ன பிள்ளை தான், அவன் மேல ஏறி நின்றுக்கிட்டார். ஏன்னா அவ்வளவு குதிக்கிறாவா. 3 பேர் சேர்ந்து ஒரு கையில இன்னொரு கையில அடுத்து காலில் ஒருத்தங்க ஏறி நின்றுக்கிட்டாங்க. அவள் இப்படி படுத்து கிடக்கிறான். அவளை தலைமையில இப்படி பிடிச்சி வச்சுட்டாங்க. நான் கூட்டம் நடத்தும் போதே பார்த்து கொண்டே இருக்கிறேன். கூட்டம் முடிந்த உடனே கூப்பிடுகிறாரு. நான் அவரை கூப்பிட்டேன். அப்படி தூக்கி கொண்டு வந்து போட்டார்கள். உங்களில் சில காத்திருப்பு கூட்டம் முடிந்த அன்னைக்கு பார்த்திருப்பீர்கள். கொஞ்ச நேரம் ஜெபித்தோம். பிற்பாடு கர்த்தர் இவளுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார் என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். கர்த்தர் கொடுத்த ஸ்தோத்திரம், ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம், அதுக்காய் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த எழும்பி போனால், மேலே போய் சாப்பிட்டால், நன்றாக வந்து விட்டு போய்விட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அர்த்தம், விசுவாசம் என்பது நீ ஏதோ கஷ்டப்பட்டு அப்பா 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 என்று கத்துறதல்ல. விசுவாசம் என்பது கர்த்தர் உன் உள்ளத்துக்குள் வைத்த தம்முடைய ஜெயத்தையே நீ அறிக்கை பண்ணுவது. விசுவாசம் என்பது உன் மனதில் இருக்கிற எவ்வளவு தூரம் எண்ண முடியுமோ அந்த எண்ணத்தின் நீளம் அல்ல. விசுவாசம் என்பது உன் மனதில் வருகிற எண்ணமெல்லாம் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது கர்த்தர் உன் மனதில் எதை வைத்தாரோ அதையே நம்பிக்கொண்டிருப்ப. சூழ்நிலையை நம்புவதே கிடையாது. கர்த்தர் உனக்குள் மனசில் இது ஜெயத்தை தருவேன் என்று சொன்னார்னா, சூழ்நிலையை நம்புறதில்ல, ஜெயத்தை மாத்திரம் நம்புவோம். அதை மட்டும் நம்ப. அது அர்த்தம், இன்னைக்கு கர்த்தர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்குள் இந்த வேலையை ஆரம்பித்தவர் அவரே முடிப்பார். உன்னை கைவிட மாட்டார். நம்பர் 3, நான் ஏற்கனவே இந்த இரும்பலூர் விசுவாச வீட்டில் நான் சுத்திகரிப்பு கூட்டத்தில் நான் எடுத்தேன். பரிசுத்த பரம அழைப்புக்கு பங்குள்ளதான பரிசுத்த சகோதரரே, நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அறிக்கை பண்ணுகிறதான அப்போஸ்தலன் பிரதான ஆசாரியனுமாகிய இயேசுவையே கவனித்து பாருங்கள். உன்னுடைய ஜீவியத்தில் இன்னையிலிருந்து 2 விதமான கேரக்டரா இயேசுவை பார்க்கணும். ஒன்னு அப்போஸ்தலனா பார்க்கணும்,
இன்னொன்னு பிரதான ஆசாரியனா பார்க்க. அப்போஸ்தலன் என்பவன் அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஒரு ஸ்டாண்டர்ட். அப்போஸ்தலங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். அப்போஸ்தலன் வந்து எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். இப்படிதான் ஜீவிக்கணும், இப்படிதான் இருக்கணும், அந்த லைஃப் டாப் பீக் காட்டுவான். அந்த காட் இன்னைக்கு உன்னை பார்த்து பரிசுத்தத்தின் அளவை, எசபேலின் ஆவிகளை அழிக்கிற அளவை, சோதோமின் ஆவியை அழிக்கிற அளவை ஒரு அப்போஸ்தலனை போல ஸ்டாண்டர்டை உனக்கு வெளிப்படுத்துவார். அந்த ஸ்டாண்டர்டையே கவனித்துப்பார், குறைச்சிடார். உனக்கு பலவீனம் இருக்கு, உனக்கு தோத்து போற, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நிறைய இச்சை போராடுது, அதனால அந்த ஸ்டாண்டர்டை குறைக்காத. நீ அந்த அப்போஸ்தலனை அறிக்கை பண்ணு. கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த ஜீவிய அளவையே அறிக்கை பண்ணு. எப்படியாவது ஒரு நாள் நான் அந்த அளவை அடைவேன், நான் குறைந்தே போக மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நம்பர் 2, அவர் அப்போஸ்தலனாகவும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பிரதான ஆசாரியின் அர்த்தம் என்ன? ஒரு ஜனம் பாவம் செஞ்ச இடத்துல தான், தவறுன இடத்துல தான், காடோட போய் சேர்க்கிற இடத்துல தான் ஆசாரியனுடைய வேலை ஸ்டார்ட் ஆகுது. ரைட்? ஜனம் பாவத்தோடு வந்து கூடாரத்தில் நிற்கும் போது அந்த ஜனத்துக்கு பிராயசித்தம் பண்ணி பரிந்து பேசி அவனுக்கு காடோட சேர்க்கிறது தான் அப்போஸ்தலனுடைய பிரதான ஆசாரியனுடைய ஊழியம். அது அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் உனக்கு இயேசுவை ஒரு ஜீவியத்தின் அளவாக காட்டுகிறார். அப்போஸ்தலனாக உன் சரீரத்தில் இருக்கிற வேசித்தன இச்சையை, சரீரத்தில் இருக்கிறதான பாவத்தின் விபச்சாரத்தை காட்டவில்லை. இயேசுவினுடைய ஸ்டாண்டர்ட் ஆகி சிந்தையிலே பரிசுத்தத்தை ஒரு அப்போஸ்தலனாக காட்டிவிட்டார். உன் சிந்தையில நீ பரிசுத்தமா ஜீவி, அதான் ஸ்டாண்டர்ட். ஆனா நடைமுறையில பார்த்தா உன் லைஃபே டவுன் ஆகுது. ஐயோ, இனி சர்ச்சுக்கு போக முடியாது, இனி ஆவியில் நட முடியாது, ஐயோ இப்ப பயங்கரமா அபிஷேகம் வந்துச்சு, அடுத்து பார்த்தா ஃபெயிலியர் வந்த மாதிரி இருக்கு, ஐயோ அப்படி நீ கஷ்டப்படுற. இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ அப்போஸ்தலன் அவரை அறிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியாக இயேசுவை அறிக்கை பண்ணு. அது அர்த்தம் என்னவென்றால், அவர் ஆசாரியனாய் நீ தப்பு செய்யும் போது அவர் பிதாவுடைய சன்னிதானத்தில் போய் பிதாவுடைய சன்னிதானத்தில் உனக்காய் பரிந்து பேசுகிறார். உன்னை நெறிந்த நாணலை முறிக்கிறவர் அல்ல, மங்கி எறிகிற திரியை அணைக்கிறவர் அல்ல. நீ மகாபரிய தேவனுடைய சமூகத்தில் வந்து சேரும் வரைக்கும் அவர் உனக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிற வரைக்கும் உனக்கு தோல்வியே இல்லை, உனக்கு வெற்றி வெற்றி என்றே கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் உன்னை மங்கி எறிகிற திரியாக அவர் பார்க்கிறதில்லை, எரிகிற ஜுவாலையாக பார்க்கிறார். நெறிந்த நாணலாக பார்க்கவில்லை, முதிர்ந்த கதிராக பார்க்கிறார். அது அர்த்தம், கர்த்தர் உன்னை பாவியாக பார்க்கவில்லை, மனவாட்டியாகவே பார்க்கிறார். அந்த ஆசாரியனுடைய சத்தம் உன்னோடு கூட இருக்கட்டும். அவர் அறிக்கை பண்ணுவதை நீயும் அறிக்கை பண்ணு. அடுத்த என்ன? உன் இச்சையும் உன் பலவீனத்தையும் அறிக்கை பண்ணாதே. இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன், இயேசுவின் நாமத்தினால் அவருடைய இரத்தத்தினாலே நான் மனவாட்டியாய் மாறுவேன். இன்றைக்கு எனக்கு போராட்டம் இருக்கலாம், இன்றைக்கு பலவீனங்கள் இருக்கலாம், தோல்விகள் போல் காணப்படலாம். ஒரு நாள் வரும், எக்காலம் துடிக்கும், அப்பொழுது ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் நான் பறந்து போவேன். அப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட் காட் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம்? நம்பர் 1, பயப்படாது. நம்பர் 2, விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. 1000 தடவை உனக்கு போராட்டம் வரலாம், விசுவாசம் கூடத்தான் வேண்டும், குறையக்கூடாது. ரைட்? என் ஜீவியத்தில் நான் நிறைய தடவை ஜெபித்து விட்டு போய் நான் இச்சை வந்து விடும். நான் லைலா காலேஜில் ஒரு 6th பிளாக்கில் இருந்தேன். மேல மாடிக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கூட பரிசுத்தம் 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 என்று தான் போவேன். கீழே இறங்கும்போது பரிசுத்தம் பரிசுத்தம் என்று தான் வருவேன். கீழே வந்து இறங்குறதுக்குள்ளேயும் இச்சை போராட ஆரம்பித்து கஷ்டமாக. ஆனா அப்போதெல்லாம் என் இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்கும், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அது அர்த்தம் என்ன? நீதிமான் 7 என்பது பூரணம். நீதிமான் பூரணமாய் விழக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைக்கிறவன், அவன் எழுந்து நிற்பான். ஆமென். ஒரு நாள் நாம் தோற்க மாட்டான். அது விசுவாசம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை இந்த வீட்டில் வைத்திருப்பது, இந்த கூட்டத்தில் வைத்திருப்பது உன்னை ஜெயத்துக்கு தான் வைத்திருக்கிறார். நம்பர் 3, அந்த 2 ஸ்டாண்டர்டை அறிக்கை பண்ணு. உனக்கு போராட்டம் வருவதனால் அப்போஸ்தலன்கிற ஸ்டாண்டர்டை இறக்கிறார், அந்த இடத்தை அடையும். அதான் மார்க், அங்கதான் போய் அடைவேன். ரைட்? நம்பர் 2, அந்த பலவீனங்கள் மத்தியில் நான் அதேரியப்பட மாட்டேன், எனக்காக ஒரு ஆசாரியன் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசுவை ஒரு அப்போஸ்தலனாக அறிக்கையிடுவேன், இயேசுவை பிரதான ஆசாரியராக அறிக்கையிடுவேன். கண்டிப்பாக இதிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன். அறிக்கை என்பது என்னன்னா, பிதாவுடைய சன்னிதானத்தில் இயேசு போய் அவர் அறிக்கையிடுகிறார். பிதாவே, என் கையில் இருக்கிற ரத்தத்தை பாரும், என் கால்களில் இருக்கிற ரத்தத்தை பார், என் தலையில் இருக்கிற முள்முடியின் ரத்தத்தை பார், என் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை பாரும். இதெல்லாம் வைத்துக் கொண்டு அந்த மனாசையை விட்டுவிடும். அவன் ஒரு தடவை தான் தப்பு பண்ணிவிட்டான், அவன் கண்டிப்பாக திருந்துவான். என் ரத்தம் வீணாக போகாது, என் ரத்தம் வீணாக போகாது. பிதாவே மன்னியும், பிதாவே மன்னியும். அதே வார்த்தையை நீயும் அறிக்கையிடு. பரத்திலே கேட்கிற பரலோகத்தின் சத்தம், அதே சத்தத்தை நீ அறிக்கை பண்ணும்போது ஹோமோலோஜியோ, ஹோமோ மீன்ஸ் சேம், லோஜியோ மீன்ஸ் கன்ஃபெஷன். அதே அறிக்கை, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிப்பேன். இன்றைக்கு வாலிபரே,
இன்றிலிருந்து நெருப்பாக இருங்கள், ஃப்ரீயாக இருங்கள். இச்சையின் ஆவி நம்ம விளையாண்டு மோதி மோதி தாக்கி இன்னைக்கு நம்மோட எத்தனையோ காரியங்களை உங்களை மட்டுப்படுத்தி விட்டது. இனிமே விடக்கூடாது, அது ஜெயிக்க வேண்டும். ஆக பயப்படாதீர்கள், விசுவாசத்தில் வல்லவர்களாக இருங்கள். தேவனுடைய நாமத்தினால் அவரை அப்போஸ்தலனாகவும் அவரை பிரதான ஆசாரியராக அறிக்கை பண்ணி ஜீவியுங்கள். வெற்றி நிச்சயம் நம் பக்கம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் பாட்டுகளை பாடி, ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து அந்த பாடலை பாடலாம். என்றால் அடுத்து நம்ம காஃபி சர்விங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. நம் கண்களை மூடி நாம் ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்து முடிப்போம். நான் ஜெபிக்கிறேன், அதோடு நாம் முடிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இவ்வளவு நல்ல அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை பெற்று நாங்கள் கடுகளவு நாங்கள் கர்த்தாவே பயப்படக்கூடாது. சத்ரு எவ்வளவு வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறார் என்கிற வைராக்கியம், அந்த வல்லமை எங்களோடு கூட தங்கட்டும். பயத்தின் ஆவி எங்களை விட்டு நீங்கி போயிருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் ஆவினால் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. அப்போஸ்தலராகிய பிரதான ஆசாரியராகிய உம்மை அறிக்கை பண்ண பலன் தாரும், தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.